ரெண்டு பேரும் எப்படி பார்க்க ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க பாருங்களேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் குட்டிக்கு நாகார்ஜுனா பேர் வைக்கலாமா இல்ல ஜாக் ஸ்பேரோ பேர் வைக்கலாமான்னு குழப்பத்துல வந்தோம். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி சோறு வைக்கலாம்னு பீட்ரூட்டும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிட்டோம். சரி, இப்போ பேர் மேட்டருக்கு வருவோம். இந்த பேர் வைக்கிறதுல என்ன முடிவு எடுக்கலாம்னு அவ்வளோ யோசிச்சு பார்த்ததுல சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஐடென்டிக்கலா தானே இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு நாகார்ஜுனானும் இன்னொருத்தருக்கு ஜாக் ஸ்பேரோன்னு வச்சிடலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 36 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போறேன். சாப்பிடும்போது நம்ம நாகார்ஜுனாவும் ஜாக் ஸ்பேரோவும் எவ்வளோ அழகா விளையாடுறாங்க பாருங்களேன். இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல்ல படிச்ச பாரதியார் கவிதை தான் ஞாபகம். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறம் அன்றோ, சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் குட்டி ஆனாலும் அவை ஒரே தரம் அன்றோ. அந்த பாட்டில் சொன்ன மாதிரியே நம்ம லவ் பேர்ட்ஸ் போட்ட குட்டி ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கு. கலர்ல வேற்றுமை இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்று தானே. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். இனம், மதம், மொழி, ஜாதின்னு நமக்குள்ள வேற்றுமையை தேடாம நம்ம எல்லாரும் மனிதர்கள்ன்ற ஒரே விஷயத்துல ஒற்றுமையை தேடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.